Hello everyone, welcome to Mom's Secret. Hope you guys are doing good. இன்னைக்கு ஒரு casual vlog தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கனா என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு என்னோட content பிடிச்சிருந்துச்சுனா subscribe பண்ணிக்கோங்க. ஏனா உங்களோட support எனக்கு ரொம்பவே முக்கியம். என்னோட சேனல்ல simple healthy recipes, kids lunch box idea, dinner routine, weekend prep இந்த மாதிரி everyday useful contents நான் அப்லோட் பண்றேன். So let's get into the video. இந்த வீடியோ Thursday எடுத்த வீடியோ. ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் லீவு, பட் எனக்கு மட்டும் நாளைக்கு ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் டே. ஸோ அதனால் நான் மட்டும் போய் ஆகணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு டெய்லி வியர் ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ தட் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்கூலுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு அண்ட் வெளியில் போடுற ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸ்கூலுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் கிடையாது, நார்மல் கேஷுவல் வேர்ஸ் தான் வந்து போட்டுட்டு போவாங்க. இந்தியன் பார்ட்டி வேர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹேங்கரில் ஹேங் பண்ணி விட்டுருவேன். பார்ட்டி டைமில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வந்து நல்லா வெயிலில் உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைலில் இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நான் பஹாரா ரைஸ் மாதிரி பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தட் அந்த ப்ரான் பிரியாணி டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், லவங்கம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் புதினா, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு வந்து நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி 2 கப் அரிசிக்கு நம்ம 3 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதில் 2 கப் தண்ணியும் 1 கப் பால், தேங்காய் பால் இல்லைனா நார்மல் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக 4-5 பச்சை மிளகா கடைசியாக நான் ஆட் பண்ணுவேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைஸ் வந்து இந்த மாதிரி போடுறனால பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ப்ரான் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆகிடும். அதனால தான் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் 1 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் காரத்துக்காக கடைசியாக பச்சை மிளகா சேர்ப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி மூடி போட்டு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரைஸும் வந்து இப்போ குக் ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டுற போகிறோம். ஸோ இந்த ப்ரான் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரைஸ் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி சேர்க்குறனால. ஸோ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது இதை நீங்கள் தம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இன்னொன்னா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைல் ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உட்டில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நிறையா தண்ணி யூஸ் பண்ணி நம்ம துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி துடைச்சாலே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்க்குற 2 பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இன்ஷால்லா ஒன் டே நம்ம எல்லோரும் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய ரெசிபீஸை ட்ரை பண்ணி ஃபோட்டோவோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இன்னொருத்தவங்களோட ஒர்க்கை பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுறது அண்ட் சொல்கிறதுன்றது ஈஸி கிடையாது. அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். அதனால தான் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நானும் என் பசங்கக்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், யாராச்சும் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதை ரொம்ப நான் என்கரேஜ் பண்ணுவேன்.
10 minutes லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பஹாரா ரைஸ் நம்ம சேர்த்தனால இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு ரைத்தா தான் பண்ணுறேன். ஸோ என்னோடய பிரியாணி பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்பைஸில் தான் பண்ணுவேன். ஏன்னா பசங்களாம் சாப்பிட்றனால இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றீங்கன்னா நான் போடுற மசாலாவில் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பிடி டேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் டே. ஸோ இந்த இயர்க்கான லெசன் பிளானிங் வந்து எப்படி பண்ணுறதுன்றது நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சில சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் வந்து பெண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே பண்ண வைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபன் கேம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஜாலியாகவே போகணுன்னே சொல்லலாம். ஸோ மார்னிங் 7லேருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து இன்றைக்கி டேடி கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேஜிக் எரேசர். இந்த மாதிரி ஏதாச்சும் லைட்டாக ஸ்டெயின்ஸ் இருக்குன்னா அதை லைட்டாக தண்ணியில் வந்து வெட் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே போயிடும். எங்கள் அம்மா கேட்பாங்க எப்படி இந்த ஒயிட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இது இருக்கிறனால தான். நீங்கள் ஏதாச்சும் லைட்டாக ஒரு காஃபி கரை இல்லைனா வந்து மஞ்சள் மெயினாக வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுறனால அப்பப்போ அங்கே வந்து மஞ்சள் ஏதாவது பட்டுருச்சுன்னா ரொம்ப ஸ்டெயின் ஆகும். ஸோ இந்த மேஜிக் எரேசர் வச்சு நீங்கள் உடனே தொடச்சிட்டிங்கன்னா போயிடும். ஸோ இதுதான் எங்களோட லன்ச்சு, ப்ரான் பிரியாணி வித் ரைத்தா. ஸோ ஈவினிங் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்க்காக வந்திருக்கோம். என்னோடய குட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் லெவல் போகிறாங்க. ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இப்போ 2 பேரும் பனானா பிரெட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஒரு 2 பனானா ரொம்ப ரைப் ஆகிடுச்சு. சரி அதனால் பனானா பிரெட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பசங்க வந்து நாங்கள் பண்ணுறேன்னு சொன்னோடனே நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அவங்களே பண்ண வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணும் போது தான் நான் பார்த்தேன் பசங்க வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக வந்து கரெக்டாக அந்த ஜார்க்குள்ளே வந்து அந்த எக்கு பனானா எல்லாமே வந்து போட்டுட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் குக்கிங் அலோவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ் ஆகும். பட் இப்போல்லாம் வந்து மிஸ் எல்லாமே கம்மியாகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுன்றது. கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறனால பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் என்ஹான்ஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பனானா பிரெட் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா கீழே லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தனி ஹேண்ட் பிளெண்டர்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் மிக்சர் கிரைண்டரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான பிரெட் இது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஃபைனாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் லோ பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பனானா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டீ கூட இதை நாங்கள் சாப்பிட்டோம். பசங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த வீக்கெண்ட் நம்ம வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்காக தான் நாங்கள் ஷாப்பிங்க்கு நெக்ஸ்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். சீசனில் எங்கே பார்த்தாலும் பம்கின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் பம்கின்ஸ் வந்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் பார்க்கலாம். ஹாலோவின்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பம்கின் கார்விங் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாமே இருக்கும் இங்கே. அவ்வளோதான். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஜாயின் our little happy family. ஸோ இதுக்கப்புறம் ஃபன், crazy and interesting vlogsலாம் coming soon. So stay tuned. Until then, keep smiling and see you on next time. Take care. Bye.